Hi to all. Today back stitchல full design எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். டிசைனை நீங்கள் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ட்ரேஸ் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான். அது எப்படின்னு இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. நீங்கள் டிசைன்ஸ் சூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியான டிசைன்ஸ் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா கார்பன் ஷீட்டெல்லாம் ரிமூவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அதை ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். எப்படி ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணலான்னு முன்னாடி உள்ள வீடியோவில் இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போது ஸ்டிச் பண்ணுறோம். ஃபஸ்ட் த்ரெட்டை கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு திரும்ப கீழே விடுங்க. திரும்ப விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நம்ம அந்த த்ரெட்டை மேலே எடுக்கிறோம். ரன்னிங் ஸ்டிச் மாதிரி ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் எங்கே ஸ்டிச்சை விட்டோமோ அங்கே திரும்ப நம்ம அதை த்ரெட்டை கீழே விடுறோம். திரும்ப கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு மேலே எடுத்துகிட்டு திரும்ப அதே மாதிரி எந்த ஸ்டிச் முடிஞ்சதோ அந்த ஸ்டிச்லேருந்து உள்ளே போடுறோம். இதுதான் பேக் ஸ்டிச். ரிப்பீட்டட் மோடில் போட்டு வரும்போது அழகாக வரும். நம்ம பேக்கில் பார்க்கும்போது அது ஒரு ஸ்டெம் ஸ்டிச்சாக மாறி இருக்கும். இந்த ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள். எப்போ நீங்கள் எந்த ஸ்டிச் பண்ணாலும் ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் த்ரெட்டு எங்கேயாவது நாட் போட்டுப்போம். அப்போது நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் கட் பண்ணி எடுக்க வேண்டிய நிலைமை வந்துடும். ஸோ ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள். பேக் ஸ்டிச்சில் 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட் டைப் ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் டைப் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைப் ஸ்டிச் பண்ண மாதிரி தான் செகண்ட் டைப்பும். ஃபஸ்ட் ஒரு ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வெளியே எடுக்கிற நீடில் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சோட ஸ்டார்டிங்கில் இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் முன்னாடி விட்டு நீங்கள் அந்த த்ரெட்டை இழுத்து எடுத்துக்கோங்க. திரும்பவும் அதே மாதிரி தான் இப்போ முடித்த ஸ்டிச்சோட ஸ்டார்டிங்கில் இருந்து கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் விட்டு நீடில் வெளியே எடுத்துக்கோங்க. ரொம்ப கவனமாக பண்ண வேண்டியது, டிசைன் நீங்கள் எங்கே போட்டிருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு டிஸ்டன்ஸ், ஸ்ட்ரெயிட் டிஸ்டன்ஸ் இல்லை. நீங்கள் டிசைன் எங்கே போட்டிருக்கிறீங்களோ அதுதான் டிஸ்டன்ஸ். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி டிசைனில் போட பாருங்கள். ரொம்ப பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப பொறுமையாக ஸ்டிச் பண்ணால் அந்த டிசைன் ரொம்ப நீட்டாக வரும். நீங்கள் டிசைனுக்கு பொறுத்த மாதிரி நீங்கள் ஸ்டிச்சோட சைஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது ஹேண்ட் ரொம்ப க்ளீனாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் பண்ணுற ஸ்டிச்சில் எந்த ஒரு டஸ்டரும் படாமல் ஸ்டிச் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். பேக் ஸ்டிச் பொதுவாக பார்டர்ஸ் கொடுக்க தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஃபுல் ஸ்டிச் பேக் ஸ்டிச்சில் தான் பண்ணுறோம். ஸோ நான் ஃபுல் ஸ்டிச்சுமே பேக் ஸ்டிச்சில் போட்டதுனால எல்லாமே காமிக்கலை. நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருந்து பண்ணுங்கள். நீங்கள் சூஸ் பண்ணுற கலர்ஸ் ரொம்ப முக்கியம். டிசைன்ஸுக்கு பொருத்தமாக நீங்கள் என்னென்ன கலர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எந்தெந்த இடத்துல எந்தெந்த கலர் கொடுக்கணும்னு ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம சாம்பிளை ஃப்ரேம்லேருந்து எடுத்துகிட்டு அயர்ன் பண்ணி நீட்டாக எடுத்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் அவர் சேனல். டோன்ட் மிஸ் டு கிளிக் த பெல் ஐகான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.